ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திரும்ப நம்மளோட கேரளா லாட்ரி கெஸிங் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேற்று பார்த்திங்கன்னா நம்ம அக்ஷயா ஏகே 639 18ஆம் தேதி, அதாவது இன்றைக்குரிய கெஸிங் நம்ம பார்த்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்ட்டின் அடிப்படையில் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்ஷயாவில் ரிசல்ட்டு 20 93 99. நம்ம நேற்று சொன்ன இந்த மாதிரி டபுள் நம்பர்ஸுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். நான் நேற்று நம்ம கொடுத்துருந்தால பிசியில் டபுள் நம்பர்ஸும் வரும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏபியில் டபுள் நம்பர்ஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா 399 ஏபி ஏ போர்டில் 3 பாஸ் ஆகிருக்குது. நம்ம இங்கே 2 கொடுத்துருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் இந்த 3க்கு 0 அப்படிங்கிறது கொடுத்தேன். இல்லை, அதாவது இந்த 8க்கு நான் கொடுத்தது பார்த்திங்கன்னா 4 3 0 அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். ஆனால் 9 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இதில் இந்த 8க்கு 9 ஒரு நம்பர் அப்படியே ஏற்றி நான் மேபி நான் சொல்லியிருந்தேன் சி போர்ட்லேயும் அதே மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, 2க்கு 2 இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது நம்ம இந்த கெஸிங்கில் இதில் பார்த்துருந்தோம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா இந்த பிசியில் ரிசல்ட்டில் 682 ரிசல்ட்டு 682 ரிசல்ட்டில் இந்த 2க்கு 2 இறங்கும் அப்படிங்கிற ஒரு கெஸிங்கை வச்சுருந்தோம். அதே மாதிரி இந்த 8க்கு 7 ஒரு நம்பர் இறக்கி வந்தாலும் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பிசியில் கடைசியில் ஒரு மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். ஏபி ஏசிபிசியும் அதே மாதிரி டபுள் நம்பர்ஸுக்கு நிறையா நம்ம வாய்ப்புகள் கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஆன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 போர்டுலேயுமே கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. நான் பி போர்டில் 3 கொடுத்துருந்தேன், ஆனால் ஏ போர்டில் அது பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பி போர்டில் பார்த்திங்கன்னா 4 4 அப்படின்னு கொடுத்துருந்தேன், ஆனால் 8க்கு 8 + 1 9ஆகவும், இங்கே பார்த்திங்கன்னா 2க்கு 9 அப்படின்றது இறங்கியிருக்கு. அப்படியே மாறி இறங்கியிருக்கு. இந்த 8ங்கிறது இந்த இடத்துல 9ஆக மாறி இருக்குது. அப்படியே ஜிக்ஜாக்காக மாற்றி அடிச்சிருக்காங்க. இந்த 2க்கு பி போர்டில் 3 பாஸ் ஆகிருக்குது, அதாவது சி போர்டில் 2 கார்னியர் ரிசல்ட்டில். அதே பார்த்திங்கன்னா எக்ஸையால் இது அப்படியே மாறி இருக்குது. 8க்கு அப்படியே 9 2க்கு 9 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இந்த 3ங்கிறது ஏ போர்டில் அப்படியே மாற்றி பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 4 5 0 8 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். அதில் 0 அப்படிங்கிறது ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. சரிங்களா? நம்மளோட கெஸ்ஸிங் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம யோசித்து வச்சோம். டபுள் நம்பர்ஸுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அழுத்தி திரும்ப தான் நம்ம சொன்னோம். இப்போ எப்படி பாஸ் ஆகிருக்குன்னா 0க்கு 9 6க்கு 3 8க்கு 9 2க்கு 2 டபுள் நம்பர்ஸில் நம்ம கொடுத்துருந்த டபுள் நம்பர்ஸ் தான், இருந்தாலும் நம்பர் மட்டும் வேறு எது பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கெஸிங் கொடுத்துருந்தோம், ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இதே விடாமுயற்சி தான். நாளைக்கு வின்வின் அதுக்குரிய கெஸிங்கையும் பார்த்துடலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 19/2/2024 வின்வின் 757 அதுக்குரிய கெஸிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம நம்மளோட மெத்தடில் எதுவுமே மாற்றலை. சரிங்களா? இன்றைக்கி வேணால் நம்ம அந்த நம்மளோட கெஸ்ஸிங்கில் கொடுத்ததில் நம்பரில் விழாமல் இருக்கலாம், பட்டு நம்ம சொல்லியிருந்த டபுள் நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? அதே மாதிரி நம்மளோட தொடர் முயற்சி தான் நல்ல ஒரு வெற்றி. கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அக்ஷயா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 93 99 அந்த 4 டிஜிட்டோட எடுத்திருக்கேன். ஸோ அதுக்குரிய கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு வின்வின் 757 அதுக்குரிய கெஸ்ஸிங் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இந்த 3க்கு எடுத்திருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3க்கு நான் எடுத்திருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 9. சரிங்களா? அதே மாதிரி 3க்கு 5. இதுவும் அந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் வேணால் போன வருஷத்துக்குரிய அந்த சார்ட்டில் இருந்தாலும் பாருங்கள், அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். சரிங்களா? அதில் ரிப்பீட்டடாக திரும்ப அந்த நம்பர் எந்த நம்பர் அதிகபட்சமாக பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நான் இந்த கெஸிங்கில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 3க்கு நான் 9 3க்கு 5 அப்படின்னா 3க்கு 4. நாளைக்கும் டபுள் நம்பர்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. டபுள் நம்பர்ஸ் நாளைக்கும் டபுள் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் நம்பர்ஸில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 நம்பர் பாஸ் ஆகிருக்குது. 9 9 9 9 3 இடத்துல பாஸ் ஆகிருக்கு. அதனால் நாளைக்கு மேபி இந்த ஏபிசிக்குள்ளே ஏபியாக இருக்கலாம், இல்லை ஏசியாக இருக்கலாம், இல்லை பிசியாக இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுறது ஏபி, அதாவது 39 3க்கு இங்கே 9 5 4ங்கிறது கொடுத்துருங்க. அதே மாதிரி பி போர்டில் பார்த்திங்கன்னா 9க்கு நான் நாளைக்கு 8 எனக்கு அதிகபட்சமாக பாஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. அதனால தான் அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9க்கு 3 9க்கு 3 9க்கு 5
டபுள் நம்பர்ஸில் நான் கொடுத்துருக்கிறது ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் டபுள் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ்ஸிங் இருக்கான்னு பாருங்கள். இந்த ரிசல்ட்டு அடிப்படையில் தான் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் போன வருஷம் ரிசல்ட்டையும் கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கேன். நான் கால்குலேஷன் மெத்தடு அந்த பவர் மெத்தட் எதுவுமே யூஸ் பண்ணல. அதனால் அதையும் நீங்கள் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த மந்த்லி சார்ட்டை பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 9க்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நினைக்கிறது வந்து 7. அதே மாதிரி 9க்கு நாளைக்கு கொஞ்சம் 0 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 0 எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாளாக கொஞ்சம் வராமல் இருக்கிற மாதிரியே ஒரு இது இருக்குது. அதனால தான் அந்த 0 அப்படிங்கிறது. அதே மாதிரி 9க்கு 2. ஏ போர்டில் 9, 5, 4, பி போர்டில் 8, 3, 5, சி போர்டில் 7, 0, 2. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு ஆல் போர்டு அப்படிங்கிறதுல ஆல் போர்டில் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படுற நம்பர்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். நாளைக்கும் 0க்கு வாய்ப்புகள் நான் தரேன். ஏன்னா 0 எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது. அதனால் 0. அடுத்து பார்த்திங்கன்னா 5, 7, 9. ஆல் போர்டில் 0, 5, 7, 9. இதில் 4 நம்பருமே பாஸ் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் இதுலேருந்து ஒரு 2 நம்பர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 0க்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். ஏன்னா 0 ரொம்ப நாளாக கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. அதனால தான் 0 கொஞ்சம் வந்து அந்த சார்ட்டில் எனக்கு தெரியுது. அதனால அது 0 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி சி போர்ட்லேயே நான் 0 அப்படிங்கிறதும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். நாளைக்கு டபுள் நம்பர்ஸ் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்கில் தெரியுது. இருந்தாலும் உங்களோட கணிப்புகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான் நம்மள சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஏபிசி கொடுத்தாச்சு. ஆல் போர்டில் 0, 5, 7, 9. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 டிஜிட்டு ஜஸ்ட் ஒரு கெஸ் பண்ணி பார்த்துருவோம். ஏபிசியில் 3 டிஜிட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 987, 430, 552, 950, 437, 582. ஜஸ்ட்டு ஒரு 6 செட்டு உங்களுக்கு கெஸ் பண்ணியிருக்கேன். 437, 582, 987, 552, 430, 950. உங்களோட கெஸ்ஸிங்கில் இதை நீங்கள் ஜஸ்ட்டு பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் ஓகே தான். நான் இதை வச்சு நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 3 டிஜிட்டில் காமிக்கிறேன். அதே மாதிரி நான் 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து 093, 99. இன்றைக்கி தான் இதான் ரிசல்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 9க்கு நான் எடுத்துக்க நம்பரும் பார்த்தீங்கன்னா 0, 7, 1. சரிங்களா? ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 09, 57. அதே மாதிரி 75, 82, 19, 30. இதில் ஒரு 3 செட்டு காமிச்சிருக்கேன். இதையும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் ஓகே தான். 09, 57, 75, 88, 1930. சரிங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னும் ஒரே வருது 04, 80, 0480. இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி 0க்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா 0 கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படுற மாதிரி இருக்குது. அதனால் 0க்கு மறக்காமல் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுங்க. ஏபிசி நம்ம இங்கே கொடுத்தாச்சு 3 டிஜிட்டு. ஏசிபிசியில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 399. ஏ போர்டில் 3. ஸோ அந்த 3க்கு வந்து 4 அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். ஸோ 3க்கு ஒரு நம்பருக்கு வச்சு இதில் ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறேன். 3க்கு ஒரு நம்பருக்கு வச்சு 2 அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் இதில் இல்லாமல் தனியாக நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிங்க. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 9க்கு வந்து 8, 3, 5ங்கிறது கொடுத்துருந்தோம். ஸோ 9க்கு மேபி 9 இறங்குனா அப்படிங்கிறது. அதே மாதிரி சி போர்ட்லேயும் தான். ஏன்னா இந்த 2 டபுள் டிஜிட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதே வச்சு எனக்கு தெரிஞ்சு 9க்கு 3 இல்லை 9க்கு டபுள் நம்பர் இதுலேயும் கொடுத்து பார்ப்போமே. ஏசி 22. அதே மாதிரி பிசி பார்த்தீங்கன்னா 9க்கு வந்து 2, 9க்கு 9 இறங்கலாம் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் 9க்கு 9 இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அக்ஷயா எப்படி கொண்டு வந்திருக்காங்க ரிசல்ட்டு, போன வருஷம்லாம் எப்படி இருந்திருக்கு அந்த சார்ட்லாம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணதில் தான் இந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கேன்.
அதுதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஏபியில் பார்த்தீங்கன்னா 39 39க்கு எனக்கு தெரிஞ்சு 3க்கு 9 9க்கு 9 டபுள் நம்பர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இது நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நம்ம கொடுத்துருந்த இந்த கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸில் போட்டு நீங்கள் பார்த்தாலும் ஓகே தான். கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நண்பர்களே நம்ம அக்ஷயா ரிசல்ட் எடுத்திருக்கோம். அதில் நம்ம வந்து மந்த்லி சார்ட்டில் இருக்க ரிசல்ட்டின் அடிப்படையில் அதே மாதிரி டேட் வைஸில் இருக்கிறத நம்ம திரும்பி எடுத்துருக்கோம். இதில் நம்ம எங்கேயுமே நம்ம வந்து கால்குலேஷன் மெத்தட் எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. இருந்தாலும் வெற்றி நம்மளோட நிறைய வீடியோக்களில் நம்ம நிறைய வெற்றிகளை கொடுத்துருந்தோம். இருந்தாலும் இன்றைக்கி அக்ஷயா நம்மளோட கெஸ்ஸிங் டபுள் டிஜிட்டுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அந்த நம்பர்ஸ் வந்து வேறு நம்பராக பாஸ் ஆகிருக்கு. ஒரு போர்டு மாறி இருக்குது. அதனால் திரும்ப முயற்சி பண்ணுவோம். திரும்ப ஒரு நல்ல வெற்றியை கண்டிப்பாக அடைவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாளைக்கு வின்வினுக்கு சிம்பிளான கெஸ்ஸிங் கொடுத்துருக்க நண்பர்களே. உங்களுக்கு நம்ம சேனலில் கொடுக்குற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வெற்றியோட திரும்ப சந்திப்போம். திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் ஓகே தான். 3 டிஜிட் 4 டிஜிட் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஏசிபிசி நீங்கள் பாக்ஸில் போட்டு கெஸ் பண்ணி எடுத்தாலும் ஓகே தான் நண்பர்களே. மென்மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.